குக்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமான பன்னீர் டெரியாக்கி தான் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு முதல்ல நாம ஒரு சின்ன கப்ல 3 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கோங்க. 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளெண்ணெய், 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 400 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப்ல கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் பீஸ் எல்லாத்தையும் கார்ன்ஃபிளவர்ல போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பன்னீர் பீஸையும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் எல்லாத்தையும் கொதிக்கிற எண்ணெயில நம்ம ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த பன்னீரை ஆக்சுவலி நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனா மொறுன்னு இது வறுத்ததுக்கு அப்புறமா இந்த பன்னீர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அரை கப்பு வெங்காயம், 1/4 கப்பு ஸ்ப்ரிங் ஆனியன், அரை கப்பு கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை 1 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல சாட்டே பண்ணுங்க. இப்போ நாம செஞ்சிருக்க சாஸை இதுல சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை திக்கார வரைக்கும் வதக்க போறோம். இப்போ வறுத்த பன்னீர் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். எல்லா பக்கமும் ஃபுல்லா கோட் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளை மேல தூவிக்கோங்க. இப்போ இதை நீங்க அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டா இந்த ரெசிபி கண்டிப்பா உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.